அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படும்படி ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை நாம் கடந்த 2 வாரங்களாக தியானித்து வருகிறோம். முதலாவதாக நாம் தியானித்தோம், எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் தம்முடைய ஆலயமாக அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சரீரத்தை அவர் எப்படி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறது மூலம் நம்மை அவர் எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாற்றி இப்பொழுது நமக்குள்ளே வாசமாயிருக்கிற ஆவியானவரை கொண்டு எப்படி நம்மை இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாய் அவர் மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சுபாவத்தின் மூலமாக, அந்த குணங்களின் மூலமாக நம்மை காணுகிற பிற ஜனங்கள் எப்படி நம்மை பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து நாம் பார்த்தோம். அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி இந்த நாம் வாழுகிற இந்த கடினமான வேதனையான நாட்கள் நடுவிலே தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையை எப்படி அவருக்கு பிரியமில்லாத அந்த பாதையிலே நாம் நடக்கிறவர்களாக இருந்தால் அந்த பாதையிலிருந்து எப்படி நம்மை மாற்றி, எப்படி அவருக்கு பிரியமான பாதையிலே நடக்கிறவர்களாக எப்படி நம்மை மாற்றுகிறார், எப்படி நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சவுல் வாழ்க்கையிலிருந்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே தேவன் எப்படி சவுலின் வாழ்க்கையிலே வந்து அவர் குறுக்கிட்டு அவருடைய வாழ்க்கையை தொட்டு எப்படி அவரை பவுலாகிய பெரிய ஒரு அப்போஸ்தலனாக தேவன் எப்படி அவரை மாற்றினார், அப்படி மாற்றும்படி எப்படி அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையை எப்படி தொட்டார் என்ற அந்த எடுத்துக்காட்டின் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே எப்படி நம்மை தொட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார் என்ற காரியத்தை நாம் சவுல் பவுலாக மாறின அந்த சம்பவத்தின் மூலம் நாம் கடந்த வாரம் கற்றுக்கொண்டோம். இந்த வாரம் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நம்முடைய இருதயத்திலே ஒரு கேள்வி வருகிறது. ஆம், இப்பொழுது என்னோடய வாழ்க்கை தேவனுக்கு மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக மாற்றப்படணும். இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாய் நாம் மாற்றப்படணும். அவருடைய அன்பின் குணாதிசயம், அவருடைய பரிசுத்தத்திலே நடக்கிறவனாய் என்னோடய வாழ்க்கை மாற்றப்படணும். நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் தேவன் எப்படி செய்கிறார், எப்படி நான் இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் மாறுவதற்கு நான் என்னோட வாழ்க்கையில் தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு என்ன செய்கிறது வருகிறது. நான் என்ன செய்ய வேண்டும், இப்படியாக மாறுவதற்கு நான் என்ன செய்கிறவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் ஒரு கேள்வி வருகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியிலே நாம் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாய் மாறும்போது, கர்த்தருடைய வார்த்தையை நேசித்து அந்த வார்த்தையின் மேல் பிரியம் வைத்து இந்த வார்த்தையிலே நாம் இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாய் மாறும்போது எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது என்ற சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். வேதம் இங்கே சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொல்கிறார் பாருங்க. தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி அந்த கிரியையை தேவன் நமக்குள்ளே நடப்பிக்கிறார் என்பதை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை இங்கே ஆவியானவர் பவுலின் மூலம் என்ன செய்கிறார், தருகிறார் பாருங்க. அவர் சொல்லுகிறார்,
2 கொரிந்தியர் 3:17 முதலாவது சொல்லுகிறார், கர்த்தரே ஆவியானவர். அப்போது நம்மை தேவ சாயலாய் மாற்றுவது யாருடைய வேலை? ஆவியானவருடைய வேலையாக என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்கள். ஆவியானவர் தான் இந்த கிரியையை நமக்குள் நடப்பிக்கிறார். அப்போது ஆவியானவர் எப்படி இந்த கிரியை நடப்பிக்கிறாரா பாருங்கள். 18 சொல்லுது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது பாருங்கள், நம்முடைய சரீரப்பிரகாரமான சாயல் எப்படி இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் கண்ணாடியில் போய் என்ன செய்வோம்? பார்ப்போம். கண்ணாடியில் போய் பார்த்து தலை ஒழுங்காக நான் சீவி இருக்கிறேன்னா, நான் ட்ரெஸ்ஸு சரியான முறையில் அணிந்திருக்கிறேனா என்று சொல்லி நம்முடைய முக சாயல் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்பதற்கு நாம் கண்ணாடியில் போய் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இப்பொழுது அதே போல் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் சாயல் எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்துகிற கண்ணாடி அதுதான் தேவனுடைய வார்த்தை. பாருங்கள், இந்த தேவனுடைய வார்த்தையிலே இயேசு கிறிஸ்துவின் சாயல் எப்படிப்பட்டது என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்கிறது? விளக்குகிறது பாருங்கள். அப்போது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல் கண்டு என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆவியானவர் என்ன பண்ணுகிறாராம்? இந்த வேத வசனத்தின் மூலம் நம்முடைய கண்களை என்ன செய்கிறாரா? திறக்கிறாரா? திறந்து இந்த வேத வசனத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் சாயல் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி பரிசுத்தமானவர், அவர் எப்படி அன்புள்ளவர், எப்படி இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர் என்ற அந்த இயேசுவினுடைய அந்த மகிமையை இந்த வசனம் என்னும் கண்ணாடியின் மூலம், இந்த ஆவிக்குரிய கண்ணாடியாக இருக்கிற இந்த வசனத்தின் மூலம் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் சாயலை ஆவியானவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், ஆவியானவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவியானவர் வெளிப்படுத்துகிற அந்த அந்த வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துகிற அந்த சத்தியத்தை என்ன செய்ய வேண்டுமா? பாருங்கள், அடுத்து தொடர்ந்து சொல்கிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல் என்ன செய்யணுமா? கண்டு. அப்போது பாருங்கள், ஆவியானவர் நமக்கு வேத வசனத்தின் மூலம் இயேசுவின் சாயலை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின உடன் நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து ஆவியானவர் எந்த வசனத்தின் மூலம் அந்த இயேசுவின் சாயலை வெளிப்படுத்துகிறாரோ அந்த வசனத்தை தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? கண்டுகொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், எடுத்துக்காட்டிற்கு தேவ பிள்ளைகளே, ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக என்னுடைய சரீரத்திலே ஒரு பலவீனம் இருந்தது. இப்பொழுது ஆவியானவர் என்ன செய்தார்? ஏசாயா 53 4-5 வசனங்களின் மூலம் எப்படி இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்குகிறவராக இருக்கிறார், அவர் மெய்யாகவே என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார், இப்பொழுது அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்று சொல்லி இயேசு என்னை எப்படி குணமாக்குகிறவராக இருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை, அந்த இயேசுவினுடைய சாயலை, எனக்கு அந்த இயேசுவினுடைய மகிமையை இந்த ஆவிக்குரிய கண்ணாடியாகிய வசனத்தின் மூலம் ஏசாயா 53 4-5 வசனத்திலிருந்து எனக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். பாருங்கள், வெளிப்படுத்தினவுடன் நான் என்ன செய்தேன்? இப்பொழுது திறந்த முகமாய் பாருங்கள், ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின அந்த நாளிலிருந்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பாருங்கள், அந்த ஏசாயா 53 4-5 வசனத்தை ஒவ்வொரு நாளும் நான் தியானித்து கொண்டே இருக்கிறேன். பாருங்கள், நான் அந்த வசனத்தை தியானிக்க என்ன ஆகிறது? இதற்கு முன்பு நான் பலவீனம் அடைந்த அந்த அந்த நிலையிலிருந்து பாருங்கள், இப்பொழுது நான் சுகமாகி, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமானது மாத்திரமல்ல, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் வருகிற ஆரோக்கியத்தையும் நான் படிப்படியாக என்னுடைய சரீரத்தில் என்ன செய்கிறேன்? அதிகமாய் அனுபவிக்கிறதை இப்பொழுது நான் என் வாழ்க்கையில் என்ன செய்கிறேன்? பார்க்கிறேன். பாருங்கள், அப்பொழுது தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஆவியானவர் நமக்கு வசனத்தின் மூலம் அவருடைய சாயலை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தினவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் வெளிப்படுத்தின அந்த வசனத்தின் மூலம், எந்த வசனத்தின் மூலமாக இயேசுவின் சாயலை வெளிப்படுத்தினாரோ அதை தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், அதை தியானிக்க அதை நோக்க என்ன ஆகுது? பாருங்கள், இந்த 2 கொரிந்தியர் 3 18 வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, அந்த சாயலாக தானே
எந்த சாயலை இயேசுவினுடைய சாயலை வசனத்தை வெளிப்படுத்தினாரோ, இப்பொழுது அந்த வசனத்தை அதே நோக்கி பார்க்க என்ன ஆகுது? அந்த சாயலாக தானே. அப்போ என்னாச்சு? அந்த ஏசாயா 53:4-5 இயேசு கிறிஸ்துவின் சுகத்தின் சாயலை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இப்பொழுது நான் அந்த சாயலை அதிகமாக நோக்கி பார்க்க அந்த வசனத்தை தியானிக்க என்ன ஆகுது? இப்பொழுது அந்த வசனத்துக்குள் இருக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவின் சுகமும் ஆரோக்கியமும் என் சரீரத்திலே வெளிப்படுவதை, அந்த சாயலாகத்தானே நான் என் வாழ்விலே மாறுவதை என் வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறேன்? அனுபவிக்கிறேன் பாருங்கள். அதை தான் 2 கொரிந்தியர் இந்த 3:18 சொல்கிறது. அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து நாம் என்ன செய்கிறோம்? மறுரூபப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை மறுரூபப்படுகிறது. இதற்கு முன்பு எந்த இடத்துல வியாதி பலவீனம் நம்மை தாக்கியதோ, இப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவின் தழும்புலா நான் குணமானேன். அந்த ஏசாயா 53:5 பின்பதி சொல்லுகிறதே, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்ற அந்த வார்த்தையை நோக்கி ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்க பாருங்கள். அந்த வசனத்தில் இருக்கும் இயேசுவின் சுகமும் ஆரோக்கியமும் நம்முடைய சரீரத்தில் என்ன செய்கிறது? வெளிப்பட ஆரம்பித்து விடுகிறது. அதனால் இப்பொழுது பலவீனமாக இருந்த இடத்துல அதிலிருந்து விடுதலை பெற்று இப்பொழுது பலன் நிறைந்தவர்களாக என்ன செய்து விடுகிறோம்? மாறிவிடுகிறோம் தேவ பிள்ளைகளே. அப்போ தேவ பிள்ளைகளே, இப்படித்தான் பாருங்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சாயலாக உங்கள் வாழ்க்கை மாற்றப்படுவதை நீங்கள் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அப்போது இயேசுவினுடைய அன்பை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த யோவான் 3:16 என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்போ என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை தியானிக்க பாருங்கள். தேவ அன்பை குறித்த வெளிச்சம் இருதயத்தில் பெருகும் போது பாருங்கள், உங்களோட வாழ்க்கை பாருங்கள், அந்த வசனத்திலே சொல்லியிருக்கிற அந்த தேவ அன்பின் சாயலை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக என்ன செய்து விடுவீர்கள்? மாறிவிடுவீர்கள். இப்படி தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சாயலாக உங்கள் வாழ்க்கை மாறுகிறதையும் அதன் மூலம் பாருங்கள், இப்பொழுது என் வாழ்விலே தேவ அன்பை அனுபவிக்க என்னாகும்? நான் தேவ அன்பிலே நடக்கிறவனாய் மாறும்போது பாருங்கள், பிற ஜனங்கள் என் வாழ்விலே வெளிப்படுகிற அந்த தேவ அன்பின் சாயலை பார்த்து பரலோகத்தில் இருக்க தேவனை என்ன செய்வார்கள்? மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறுவார்கள். அதன் மூலம் தேவ திட்டம் என் வாழ்க்கையில் இப்போ என்ன செய்யுது? நிறைவேற ஆரம்பிக்குது. அவர் என் வாழ்விலே மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டம் வைத்திருக்கிறாரே, அந்த திட்டம் என்ன செய்கிறது? நிறைவேற ஆரம்பிக்கிறது பாருங்கள். இந்த சத்தியத்தை தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் யோசுவாவை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். என்ன திட்டம்? யோசுவாவின் தலைமையிலே இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தை என்ன செய்ய வேண்டும்? சுதந்தரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அப்போது அந்த திட்டத்தை இப்பொழுது யோசுவாவின் மூலம் தேவன் நிறைவேற்ற வேண்டும். அப்போ அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறவனாய் யோசுவாவினுடைய வாழ்க்கை மாற்றப்படுவதற்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? வழியை சொல்லித் தருகிறார் பாருங்கள். அதை யோசுவா 1:8 வாசிக்கிற பாருங்கள். யோசுவா 1:8 ஆண்டவர் இப்படி யோசுவாவின் இடத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் பாருங்கள் எங்கே யோசுவாவோடு பேசுகிறார் பாருங்கள். யோசுவாவுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், இப்பொழுது ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும். சுதந்திரித்து கானான் தேசத்தை 12 கோத்திரம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரிக்க வேண்டும் பாருங்கள். பெரிய பொறுப்பு, சாதாரண பொறுப்பு இல்லை. அப்போது இந்த பொறுப்பை யோசுவா நிறைவேற்ற வேண்டும் என்றால் பாருங்கள், ஆண்டவர் அவருக்கு கற்றுத்தருகிறார் பாருங்கள். நீ என்ன செய்யணும்னு சொல்லி கற்றுத்தருகிறார். சொல்லுகிறார், யோசுவாவே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த வேத வசனத்தை என்ன செய்ய, நீ இந்த வேத வசனங்கள் உன் வாயை விட்டு என்னது பிரியாதிருப்பதாக. அடுத்து சொல்கிறாரு, நீ இதில் எழுதியிருக்கிறபடி செய்ய கவனமாக இருக்கும்படி இதில் இரவும் போல் என்ன செய்ய தியானமாக இருப்பாயாகன்னு கற்றுத்தருகிறார் பாருங்கள். அப்போது இந்த வசனம் வாயை விட்டு பிரியக்கூடாது,
உன் மனது இந்த வசனங்களே என்ன செய்யட்டும், சிந்தித்து கொண்டிருக்கட்டும்னு சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாரு, இந்த வேத வசனத்தையே என்ன செய், நோக்கி கொண்டிரு. நான் உனக்கு என்ன போதித்திருக்கணும் அதையே நோக்கி கொண்டிருக்கும் போது நீ என்ன செய்வாய், நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு கற்பிக்கிறார். பாருங்க எப்படி யோசுவா இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி அந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கான வழியை ஆண்டவர் சொல்லித் தருகிறார். அங்கே 2 கொரிந்தியர் 3:18 என்ன காரியத்தை ஆண்டவர் அங்கே பவுல் மூலமாய் என்ன சத்தியத்தை வெளிப்படுத்தினாரோ அதே சத்தியத்தை தான் இங்கே யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், கற்றுத்தருகிறார். பாருங்க, அப்போது யோசுவா இந்த வார்த்தைக்கு என்ன செய்தார், கீழ்ப்படிந்தார். பாருங்க, அவர் இந்த வசனங்களே தன் வாயிலை வைத்து இதே அவர் தியானித்து கொண்டிருந்தார். அதனால தான் பாருங்க, யோசுவா தலைமையில் பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தை வெற்றிகரமாக என்ன செய்தார்கள், சுதந்திரித்தார்கள். பாருங்க, யோசுவா உடைய வாழ்விலே தேவன் மகிமைப்பட்டார். தேவனுடைய திட்டம் யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக என்ன செய்தது, நிறைவேறிற்று. பாருங்க, அப்போது தேவ பிள்ளைகளே, பவுல் 2 கொரிந்தியர் 3:18 அவர் வசனத்தையே நீங்கள் நோக்கி கொண்டிருங்க, திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை இந்த வசனமாகிய கண்ணாடியில் பார்த்து கொண்டிருங்கன்னு சொல்லி அவர் நமக்கு போதித்தாரே. அவர் பாருங்க அந்த வார்த்தைக்கு என்ன செய்திருக்கிறார், கீழ்ப்படிந்திருக்கிறார். பாருங்க, கீழ்ப்படிந்ததுனால தான் பவுல் பாருங்க, அவர் தான் அவருடைய வாழ்க்கையிலே எப்படி அவர் தேவனுடைய சித்தத்தை வெற்றிகரமாய் நிறைவேற்றினார் என்பதை பாருங்க அவர் சொல்லுகிறார். முதலாவது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் 16வது வசனத்தில் அவர் தன்னுடைய நோக்கத்தை குறித்து பேசுகிறார். 1 கொரிந்தியர் 9:16 பவுல் இப்படி சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. பாருங்கள், இங்கே பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறிவிப்பது என்னுடைய கடமையாக என்ன செய்கிறது இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போது அவர் என்ன செய்கிறார், இந்த கடமையை வெற்றிகரமாக நிறைவேற்றினதை பாருங்க அவர் ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது 19வது வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்கள், ரோமர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பவுல் தான் எப்படி சுவிசேஷத்தை பரிபூர்ணமாய் அறிவித்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறார். பாருங்க, இப்படி எருசலேம் துவங்கி சுற்றிலும் இல்லிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூர்ணமாய் பிரசங்கித்திருக்கிறேன்னு சொல்கிறார். பாருங்க, ஆம் பிரியமானவர்களே, அவர் சொல்கிறாரு, இயேசு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொறுப்பை தேவன் எனக்கு கொடுத்தார். இப்பொழுது நான் என்ன செய்தேன், எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் நான் பரிபூர்ணமாய் என்ன செய்தேன், அந்த பணியை பூர்ணமாய் செய்து முடித்தேன் சொல்கிறார். பாருங்க, எப்படி செய்தார், ஏன்னா அவர் தேவனுடைய வசனத்தை தியானித்து கொண்டே இருந்தார். பாருங்க, இந்த வசனத்தில் இருக்க இயேசுவின் சாயலை அவர் நோக்கிக்கொண்டே இருந்தார். நோக்கிக்கொண்டே இருந்தபடினால் அவர் பாருங்க, அவருக்கு அந்த வார்த்தையை கவனிங்க. பாருங்க, பூர்ணமாய் பிரசங்கித்திருக்கிறேங்கிறார். அறகுறையாக பிரசங்கம் இல்லை, பூர்ணமாக பிரசங்கம் பண்ணிட்டேன், ஆண்டோட சித்தத்தை பூர்ணமாக செய்துட்டேன்னு சொல்கிறார். அதை எப்படி செய்தேன்னு சொல்கிறார். பாருங்கள், எப்படி அவரோட ஊழியத்தில் இயேசுவின் சாயல் வெளிப்பட்டது என்பதை 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். இப்பொழுது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம், பலவீனனை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேங்கிறார். பாருங்கள், எப்படி இங்கே பவுல் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எப்படி அவர் பாருங்கள் அவருடைய சுபாவத்தில் எப்படி தேவ அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இங்கே
1 கொரிந்தியர் 9:19-22 சொல்கிறாரு பாருங்க. அவர் சொல்கிறார், நான் யாருக்கு அடிமைப்பட்டவன் கிடையாது, ஆனால் எப்படியாவது ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நான் என்னைத்தானே என்ன செய்தேன், பிறருக்கு அடிமையாக்கினேன் அப்படிங்கிறார். பலவீனனுக்கு பலவீனனை போல் ஆனேன், யூதருக்கு யூதரை போல் ஆனேன் அப்படிங்கிறார். அப்போது தான் எந்த ஜனத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் திட்டம் பண்ணியிருந்தாரோ அந்த ஜனத்திற்கு எப்படி தேவ சித்தத்தின்படி அவர் எப்படி நடந்து கொண்டா அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த மாதிரி அவர் பாருங்கள், அவர் தன்னையே மாற்றிக்கொண்டார் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இது ஒரு பெரிய அற்புதம். ஏனென்றால் நாம் பேதுருனுடைய வாழ்க்கையை வாசிக்கும்போது பாருங்கள், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேதுருவை ஒரு புறஜாதியான கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்புகிறார். ஆனால் பேதுரு பாருங்கள், ஒரு யூதனாக இருந்தபடினால பாருங்கள், யூதர்கள் புறஜாதியார் வீட்டுக்கு போக மாட்டாங்க. அப்போது ஆண்டவர் அவரை அந்த கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்புவதற்கு அவரிடத்துல ரொம்ப பலமான விதத்தில் பேச வேண்டியதாக இருந்தது பாருங்கள். அப்போது இங்கே பவுல் ஒரு யூதன் தான் பாருங்கள், ஆனால் இவர் புறஜாதியாருக்கு தான் சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்போது இவர் பாருங்கள், அந்த தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பாருங்கள் தன்னையே என்ன செய்கிறார், தாழ்த்தினார் பாருங்கள். ஒரு யூதனாக இருந்து ஒரு புறஜாதியாரை தேடி போகிறார். ஏன், அங்கே தான் அந்த தேவ அன்பின் சாயல் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார் பாருங்கள். அப்போது தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த கர்த்தருடைய வார்த்தையே அவர் நோக்கி கொண்டிருந்தது மூலம் யோசுவாவை போல இந்த வசனத்தை தன் வாயிலை எப்பொழுதும் வைத்து இந்த வசனத்தை இரவும் பகலும் தியானித்ததன் மூலம் அவருடைய பவுலினுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அதன் மூலம் அவர் வெற்றிகரமாய் சுவிசேஷத்தை என்ன செய்தார், அறிவித்து முடித்தார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். வெற்றிகரமாய் சுவிசேஷத்தை என்ன செய்தார், அறிவித்து முடித்தார் பாருங்கள். அப்போது தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் இந்த சங்கீதம் இப்பொழுது 1:2 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி, ஆண்டவரே இன்றைக்கு என் வாழ்க்கையை இப்படி மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 1:2 வாசித்து இந்த வசனத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையும் இப்படி மாற்றப்படும்படி நம்ம ஜெபிக்கலாமா? சங்கீதம் 1:2 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்பொழுது 3ஆம் வசனம் சொல்லுது, அவன் நிற்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும், வாய்க்கும். அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சங்கீதம் 1:1 அதிகாரம் 2-3 வசனங்களின்படி நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோட வாழ்க்கை தேவசாயலாய் மாறுவதற்கு எப்படி நாங்கள் ஆவியானவரோடு இணைந்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி வசனத்தின் மூலமாய் கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்தீர். சங்கீதம் 1:2 இந்த வசனத்தில் நாங்கள் பிரியமாக இருந்து இந்த வசனத்தில் இரவு போல் நாங்கள் தியானமாக இருக்கும்போது எங்களோட வாழ்க்கை அதன் காலத்தில் கனி கொடுக்கும், நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி கொடுத்தீரே. ஆண்டவரே, அதை எப்படி பவுல் தன்னோட வாழ்க்கையில் செய்ததை, எப்படி யோசுவா தன்னோட வாழ்க்கையில் செய்ததை வாசித்தோம். இந்த நாளிலே நாங்களும் ஆண்டவரே அப்போஸ்தலர் பவுலை போல, யோசுவாவை போல, ஆண்டவரே சங்கீதக்காரனை போல, ஆண்டவரே இந்த வசனத்தின் மேல் பிரியமாயிருந்து இதை இரவும் போலும் தியானிக்கிறவர்களாய் எங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்ற இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் ஒவ்வொருத்தர் வாழ்க்கை எப்படி மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க. உடைய பிள்ளைகள் வீணான காரியங்களை சிந்திப்பதை நிறுத்திவிட்டு ஆண்டவரே, நீர் இந்த வசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் சாயலை எப்பொழுது தியானிக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. நீர் எந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறீரோ அவர்கள் அன்பின் சாயலாய் மாற அந்த வசனங்களில் தியானமாக இருக்கட்டும். ஆண்டவரே, எந்த வசனத்தின் மூலமாக பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறீரோ அந்த வசனங்களிலே தியானமாக இருக்கிற மூலம் பரிசுத்தத்திலே நடக்கிறவர்களாய் நம்முடைய பிள்ளைகள் மாறட்டும் ஆண்டவரே. அதன் மூலம் உடைய வசனத்திலே தியானமாக இருக்கிறது மூலம் உடைய சித்தத்தை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் உடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க. அப்படி செய்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 1:2 இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையிலே நிறைவேறுகிறக்காய் ஸ்தோத்திரம். செய்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. இப்பொழுது நாம் இணைந்து தமிழகத்திலே நடக்கவிருக்கும் தேர்தலுக்காய் ஜெபிப்போம். ஆண்டவரே,
இந்த நாளில் கூட தமிழகத்தில் நடக்க போகிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் தமிழகத்தில் ஒரு நீதி நியாயமுள்ள நல்லாட்சி நிறைந்த ஒரு அரசாங்கம் உண்டாக ஜெபிக்கிறோம்ப்பா. அதற்கு ஓட்டு போட உடைய மக்களுக்கு ஆண்டவரே ஞானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. தமிழ்நாட்டில் அது மூலம் மதுபான கடைகள்லாம் மூடப்படும்படியாக ஆண்டவரே வழி திறக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் செய்கிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.